Welcome to Ishabox. Hi, hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சுசியம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு 1/4 கிலோ கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கிலோ கடலை பருப்புக்கு ஒரு 4 ஏலக்காய் தட்டி இந்த மாதிரி பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பை ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி வேக வச்சு வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் பவுடர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி வச்சிருக்க கடலை பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இதை வந்துட்டு ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லிக்விட் ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கடலை மாவு பால்ஸை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டிப் பண்ணி வச்சிருக்க கடலை மாவு பால்ஸை வந்துட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 இருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு டேஸ்டியான சுசியம் ரெடி ஆயிடுச்சு.